மாநிலங்களவை எம்பி பதவி விவகாரத்தில் தேமுதிகவை சமாதானப்படுத்த அதிமுக முயற்சிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களோடு செய்தியாளர் பிரபாகரன் இணைகிறார். பிரபாகரன், பின்னணி தகவல்கள் என்ன? ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுக்கு தான் சீட்டு, தேமுதிகவுக்கு கொடுப்போம்னு உறுதி எதுவும் சொல்லல அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ சமாதான பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதாக தகவல் வெளியாகி இருக்கு. பின்னணி என்ன? கடந்த 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடைய கூட்டணியில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டு மிக முக்கியமாக தேமுதிகவுடைய நிறுவன தலைவர் விஜயகாந்த் இருந்ததற்கு பின்பாக வந்த நாடாளுமன்ற தேர்தல் என்பதால் தேமுதிகவுடைய நிலைப்பாடு என்பது எந்த கட்சி எந்த கூட்டணிக்கு சொல்ல இருக்கிறது என்பது பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருந்தது. பல கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பின்பாக அதிமுகவுடன் கூட்டணியில் செல்வதாக தேமுதிக அறிவித்தது. அதே போல அதிமுகவுடைய கூட்டணியில் தேமுதிக 5 தொகுதிகளை பெற்றுக் கொண்டது. திருவள்ளூர் தனி தொகுதி, மத்திய சென்னை, கடலூர், விருதுநகர் மற்றும் தஞ்சாவூர் ஆகிய தொகுதிகளை பெற்றுக் கொண்டதன் மூலமாக நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணியில் போட்டியிட்டன. அப்பொழுது ராஜ்யசபா சீட் கொடுப்பதாக அதிமுக தரப்பிலிருந்து வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டதாக தொடர்ந்து பல இடங்களில் தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்து வந்தார். இந்நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி அதிமுக சார்பில் தேமுதிகவிற்கு ராஜ்யசபா இடங்கள் வழங்கப்படுவதாக எந்த இடத்திலும் ஒப்பந்தம் போடவில்லை, அதை நாங்கள் எந்த இடத்திலும் தெரிவிக்கவில்லையே என்ற ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார். யார் கூறியிருந்தார்களோ அவர்களிடம் சென்று நீங்கள் இதற்கான பதிலை கேட்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். இது அதிமுகவுடைய கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தும் விதமாக பார்க்கப்பட்டது. மிக முக்கியமாக தேர்தலுக்கு அனைத்து கட்சிகளும் தயாராகி வரக்கூடிய நிலையில் இந்த அதிமுகவுடைய கூட்டணி இருக்கக்கூடிய முக்கிய கட்சியான தேமுதிகவிற்கு ஏற்கனவே சொன்னபடி அவர்கள் ராஜ்யசபா இடங்களை கொடுக்கவில்லை என்று தேமுதிக தரப்பில் பல்வேறு அதிருப்திகள் வெளியாகி வந்த நிலையில் இந்த விவகாரத்தில் தற்பொழுது அதிமுகவுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் தேமுதிகவுடைய தலைமை தொடர்பு கொண்டு இந்த விவகாரத்தில் தற்பொழுது சற்று பொறுமை காக்க வேண்டும் என்று பேசியிருப்பதாக, தொலைபேசி மூலமாக பேசியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கின்றது. வரும் ஜூலை மாதம் வரை காத்திருங்கள், நல்ல செய்தி வரும் என்று தேமுதிகவிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதுவரை பொதுவெளியில் இது தொடர்பாக பேசிக்கொள்ள வேண்டாம், ஒரு விவாதத்திற்கு உட்பட வேண்டாம் என்று தகவல்கள் தெரிவித்ததாக கூறப்பட்டிருக்கின்றது. இருப்பினும் ஏற்கனவே 2 நாட்களுக்கு முன்பாக அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் பொதுவெளியில் நாங்கள் எந்த இடத்திலும் ஒப்பந்தம் போடவில்லை என்று கூறியிருந்தால் கூட அதிமுக தரப்பில் ஒப்பந்தம் போட்டார்கள் என தேமுதிகவிலிருந்து வரக்கூடிய ஒரு அதிகாரம் ஒரு முக்கியமான தகவல்கள் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக தலைமைகளுக்குள்ளே நடைபெற்ற இந்த உரையாடல் பொதுவெளியில் கூற இயலாது, எனவே அவர்கள் கொடுப்பார்கள் என நம்பிக்கை தெரிவிப்பதாக கூறியிருக்கிறார்கள். இந்த மற்றொரு முறை அதிமுக தரப்பிலிருந்தும் ஜூலை வரை பொறுமை காக்க வேண்டும் என்று கூறியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. ஜூலை மாதத்திற்கு முன்பாக அதிமுகவுடைய மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகத்துடைய அந்த காலம், அதாவது மாநிலங்களவை உறுப்பினர் காலம் முடிவடைவதால் அதற்கு பின்பாக தேமுதிகவுக்கு வழங்கப்படலாம் என்ற ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இருப்பினும் தற்போது வரை இந்த விவகாரத்தை பொதுவெளியில் பேசிக் கொள்ள வேண்டாம் என்றும் ஜூலை வரை பொறுமை காக்க வேண்டும் என்றும் அதிமுக தரப்பில் கூறப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. நாளை நமதே என்று தேமுதிகவின் எக்ஸ் பக்கத்தில் பதிவிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் தற்போது சமாதான பேச்சுவார்த்தை நடப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.